நியூஸ் 18 ஒளிபரப்பி வருகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் பகுதியில் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் என்பது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. லண்டனுக்கு புறப்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்த விமானத்தில் 180 பயணிகள் வரை இருந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு மீட்பு பணியில் பல்வேறு துறையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தீ பற்றி எரிகிற காரணத்தால் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியிலும் மீட்பு பணிகளிலும் அங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக பயணிகள் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரும் புகை வெளியேறும் நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தாமதம் ஏற்படக்கூடிய அந்த சூழலும் அங்கு நிலவி வருகிறது. விமானத்தில் 200 பயணிகள் இருந்ததாக தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் அகமதாபாத்தினுடைய குடியிருப்பு பகுதியில் விழுந்து தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விண்ணை முட்டும் அளவுக்கு அங்கு கரும்புகை சூழ்ந்திருப்பதன் காரணமாக தீயை அணைக்கக்கூடிய பணியிலும் சுணக்கம் இருக்கிறது. எனவே அங்கு காயமடைந்திருக்கக்கூடிய பயணிகளை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நெரிசல் மிகுந்த குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்ததாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து விபத்திற்குள்ளானதால் அந்த பகுதியில் கரும் புகை சூழ்ந்து விமானம் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இந்நிலையில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் அதற்கான மீட்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நெறியாளர் அபிநயா ஓற்று. நன்றி பாலவேல். பயணிகள் விமானம் விபத்திற்குள்ளானதில் அதில் காயமடைந்தவர்கள் தற்போது மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சார்ந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதில் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய சில காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அதில் காயமடைந்தவர்களை மீட்டு அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் கூட அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளாக இருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதியில் கரும்புகை மிக கடுமையாக எழுந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அதே போல அங்கு விழுந்து பயணிகள் காயமடைந்திருப்பவர்களை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவர்களும் உதவி அங்கு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இதில் மொத்தமாக 242 பயணிகள் பயணித்தார்கள் என்ற அந்த தகவல் தற்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் இது சார்ந்த அதிகாரப்பூர்வமான பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெற வேண்டி இருக்கின்றன. இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் 242 பேர், 200 பேர் என்று அஞ்சப்பட்ட நிலையில் தற்பொழுது பயணிகளுடைய எண்ணிக்கை சரியாக கிடைத்திருக்கிறது. 242 பேர் அதில் பயணித்திருக்கிறார்கள். விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து அங்கு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதனால் அந்த விமானத்திலிருந்து எழுந்த அந்த கரும்புகை பல அடி தூரத்திற்கு விண்ணை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது இந்த விபத்து தொடர்பாக என்னென்ன விவரங்கள் முதற்கட்டமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றன? 242 பயணிகள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக மற்ற விவரங்கள் வெளியிடப்படுதா? நிச்சயமாக அபிநயா, தற்பொழுது குஜராத் மாநிலத்தினுடைய காவல்துறையின் சார்பாக ஒரு அவசர கட்டுப்பாட்டு மையம் என்பது அந்த பகுதியில், அதாவது மெக்ஞானி பகுதியில், குறிப்பாக விமான நிலையத்தினுடைய பகுதியில் அமைக்கப்பட்டு இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அதிகாரிகள் தற்பொழுது பெற்று வருகிறார்கள். அதில் தான் அதிகாரப்பூர்வமாக ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட சரியாக 1:48 மணி அளவில் புறப்பட்ட விமானம் என்பது விபத்தில் சிக்கி தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் நொறுங்கி விழுந்துள்ளது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 242 பயணிகள் அதில் இருந்தார்கள் என்ற ஒரு தகவலையும் மாநில காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக அங்கிருப்பவர்களை பத்திரமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு சிகிச்சைகளை அளித்து வருவதற்கான ஒரு முயற்சியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ்கள் மட்டுமல்லாமல் மேக் ஷிப்ட் மருத்துவமனைகளும் விபத்து ஏற்பட்ட அந்த விஞ்ஞானி பகுதியில் அமைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒரு முதலுதவி சிகிச்சையும் விபத்தில் சிக்கியவர்களுக்கு தற்பொழுது
வழங்கப்பட்டு வருகிறது. ஏர் இந்தியா 171 அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் என்பது விபத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை தற்பொழுது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது விமான போக்குவரத்து இயக்குநரகமும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறது. டிஜிசிஏ மற்றும் ஏர்போர்ட் அத்தாரிட்டியினுடைய அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று தற்போது முழு வீச்சிலான அந்த மீட்பு பணிகளை மேற்பார்வையிட்டு வருவதையும் அதிகாரிகள் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் எவ்வளவு பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது, எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் அதிகாரிகள் வழங்கவில்லை. விமான கட்டுப்பாட்டு இயக்குநரகத்தினுடைய அதிகாரிகள் தகவல் தற்பொழுது வரை உயிரிழப்புகள் என்பது எதுவும் இல்லை என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் முதற்கட்டமாக மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டும் கூடுதல் ஆம்புலன்ஸ் சேவைகளும் அந்த பகுதியில் வரவழைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் முதற்கட்டமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏர் இந்தியாவுடைய 171 அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் டேக் ஆஃப் செய்த பொழுது இந்த ஒரு விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் எதனால் இந்த ஒரு விபத்து நடைபெற்றது என்பது தொடர்பான ஒரு அந்த ரெக்கார்டிங் ஏடிசி, அதாவது தகவல் தொழில்நுட்ப அந்த ஒரு ரெக்கார்டிங்கள் மூலமாக அதனை கண்டறியும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் மாநில காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு மையமும் அங்கு திறக்கப்பட்டு எந்தெந்த பயணிகள் எந்தெந்த பகுதிகளை சார்ந்தவர்கள் என்பது தொடர்பான விவரங்களும் பெறப்பட்டு அவர்களுடைய உறவினர்களுக்கு தகவல் கூறும் அந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுசித்ரா, தற்பொழுது மொத்தமாக இந்த விமானத்தில் பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை 232 என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 12 பேர் விமான ஊழியர்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இது லண்டனை அடிப்படையாக கொண்டு இயங்கும் ஏர் இந்தியா ட்ரீம் லைனர் விமான சேவை நிறுவனத்தை சேர்ந்த விமானம் தான் தற்போது விபத்திற்குள்ளாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த விமானம் புறப்பட்டதிலிருந்து 10 நிமிடங்களில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த தகவலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போது அதிகாரப்பூர்வமாக இது சார்ந்த விவரங்கள் தெரிய வருவதற்கு நாம் எவ்வளவு நேரம் ஆகலாம்? அதே போல குடியிருப்பு பகுதியில் இந்த விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாக இருக்கிறது. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன என்ற தகவல் தெரிய வந்திருக்கா? அப்படியே முதற்கட்டமாக அந்த அதாவது ஃபாரன்சிக் கிராஸ் ரோடு என அழைக்கப்படக்கூடிய அந்த மேகானி நகருடைய பகுதியில் தான், குடியிருப்பு பகுதியில் தான் இந்த ஒரு விபத்து என்பது கட்டிடத்தின் மேல் விமானம் விழுந்து விபத்தை சிக்கியிருக்கிறது. காட்சிகளில் பல்வேறு அந்த பயணிகள் அந்த பகுதியில் இருந்தவர்களையும் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லும் காட்சிகளும் நம்மால் பார்த்து வரும். முதற்கட்டமாக யார் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எந்த ஒரு அறிக்கையும் அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை. மிக முக்கியமாக எவ்வளவு பேர் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் சில உயிரிழப்புகள் என்பது இந்த விபத்தில் இருக்கலாம் என்று முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. அந்த விபத்தை ஆய்வு செய்யும் ஒரு அசஸ் செய்யும் பணியில் தற்பொழுது முதற்கட்டமாக அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரியாக 1:38 மணி அளவில் இந்த விமானம் ஊடுதல்களிலிருந்து புறப்பட்ட நிலையில் 1:40 மணிக்கு அந்த கிராஸ் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடத்தின் மீது விழுந்ததாக முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 242 பயணிகள் அதில் இருந்ததாகவும் அதிகாரிகள் முதற்கட்ட தகவலை வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மேகானி நகருடைய அந்த ஐஜிபி காம்ப்ளெக்ஸ் என அழைக்கப்படக்கூடிய கட்டிடத்தில் தான் இந்த ஒரு விபத்து என்பது நடைபெற்றுள்ளது. விமானம் விழுந்தது அந்த ஐஜிபி காம்ப்ளெக்ஸ் என அழைக்கப்படக்கூடிய கட்டிடத்தில் தான் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார்கள். தீயணைப்பு வாகனம் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கும் புகை உள்ளிட்ட தீகளையும் அணைக்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருவதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. அபிநயா, அது தீயணைப்பு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகள், மருத்துவ சேவைகள் உள்ளிட்ட அனைத்துமே அந்த பகுதியில் கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுடைய ஒரு அனுமதி என்பது அந்த பகுதிக்கு மறுக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அகமதாபாத் காவல்துறை ஆணையர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதாவது அந்த பகுதியிலிருந்து பொதுமக்களை மீட்பதற்கான ஒரு முயற்சியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அதன் பிறகுதான் எந்த ஒரு விவரங்களையும் வழங்க முடியும் என்ற ஒரு தகவலையும் அகமதாபாத்துடைய காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏர்போர்ட் அத்தாரிட்டி மற்றும் விமான போக்குவரத்து
இயக்குநரக அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு விரைந்து அந்த விபத்து தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்பார்வையிட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 12 தீயணைப்பு வாகனங்கள் அங்கு ஏற்பட்டுள்ள அந்த புகை மூட்டம் மற்றும் தீயை அணைப்பதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது அந்த ஐஜிபி காம்ப்ளெக்ஸ் பகுதியில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அகமதாபாத்தினுடைய தீயணைப்புத்துறை தலைவரான ஜெயேஷ் காடியா இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். பல்வேறு கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்களும் ஐஜிபி காம்ப்ளெக்ஸ் பகுதிக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அகமதாபாத்தினுடைய தீயணைப்பு தலைவர் ஜெயேஷ் காடியா தற்பொழுது அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பையும் அங்கு வெளியிட்டுள்ளார். முதற்கட்டமாக அந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியைத்தான் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இதுல காட்சிகள்ல பார்க்கும் பொழுது இருசக்கர வாகனங்கள்ல பொதுமக்களே கூட அங்கு காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கும் பணிகள்ல ஈடுபடுற காட்சிகளையும் பார்க்க முடியுது. அங்க மீட்பு பணிகளுக்கு தேவையான அந்த வாகனங்களோ வீரர்களோ இருக்கிறார்களா? தற்போது 5 தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு சென்றிருக்கு மீட்பு பணிக்காக என்று கூறப்படுகிறது. இது இன்னும் அதிகப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா நிச்சயமாக, அதாவது விபத்து நடைபெற்ற உடனேயே அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களில் ஏற்றி முதற்கட்ட அந்த ஒரு விபத்தில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற காட்சியை தான் முதற்கட்ட காட்சியாக நாம் பார்த்துள்ளது மிக முக்கியமாக. தற்பொழுது அந்த அகமதாபாத்துடைய தீயணைப்புத்துறை பிரிவினுடைய தலைவரான ஜெயேஷ் காடியாவினுடைய தகவலை பொறுத்த அளவில் அவர் சுமார் 12 தீயணைப்பு வாகனங்கள் தற்பொழுது அங்கு வந்துள்ளது என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த 12 வாகனங்கள் மட்டுமல்ல கூடுதல் தீயணைப்பு வாகனங்களும் தற்பொழுது வந்து கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிக அளவிலான புகை மூட்டம் தான் காணப்படுவதாகவும் தீ என்பது மிக குறைந்த அளவில் உள்ளது என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தற்பொழுது கணித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் கூடுதல் தீயணைப்புத்துறை வாகனங்களையும் அவர்கள் அந்த பகுதிக்கு வரவழைத்துள்ள நிலையில் முதற்கட்டமாக ஐஜிபி காம்ப்ளெக்ஸ் பகுதிக்கு 12 தீயணைப்பு வாகனங்கள் வந்துள்ளதையும் ஜெயேஷ் காடியா தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அங்கு செய்தியாளர் சந்தித்த பொழுது அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த பொதுமக்கள் மீட்பு பணியில் அவர்கள் முதற்கட்டமாக காவலர்களுக்கு உதவி புரிந்துள்ளதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் பாதுகாப்புத்துறை அதாவது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் வரும் வரை பொதுமக்கள் தான் பயணிகளை பத்திரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் தற்போது முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். சுசித்ரா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டடத்தின் மீது இந்த விமானம் விழுந்ததாக தெரிவித்தீர்கள். அது என்ன காம்ப்ளெக்ஸ்? அது வந்து குடியிருப்பு பகுதியா அல்லது வணிக வளாகமாக இருக்கக்கூடிய பகுதியா? என்ன இடம் அது? அப்படியே இந்த மேகாலி நகரை பொறுத்த அளவில் குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாமல் ஒரு சில வணிக வளாகங்கள் உள்ளிட்டவையும் அந்த பகுதியில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட காம்ப்ளெக்ஸை பொறுத்த அளவில் அலுவலகங்கள் மற்றும் வணிக கடைகள் சிலவை இருந்ததாகவும் முதற்கட்டமாக கூறப்படுகிறது. ஒரு கட்டிட அதாவது குடியிருப்பு கோடு சேர்ந்த ஒரு வணிக வளாகமாக அது இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் முதற்கட்டமாக ஆனால் அதிகாரப்பூர்வமாக என்னென்ன வணிக வளாகமாக இருந்ததா அல்லது முழுவதுமாக வீடுகள் உள்ள பகுதியா என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் அதிகாரிகள் தற்பொழுது வரை வெளியிடவில்லை. ஆனால் அதாவது மேகானி நகரனுடைய ஃபாரன்சிக் கிராஸ் பகுதியை பொறுத்த அளவில் அளவுக்கு அதிகமான குடியிருப்பு பகுதிகளும் வணிக வளாகங்களும் இருக்கும் பகுதியாகத்தான் குஜராத்தில் பார்க்கப்படுகிறது. அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய பின்புறம் இந்த ஒரு பகுதி அமைந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிக அளவில் அதிகாரிகள் அரசு அலுவலகங்களும் அந்த பகுதியில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஐஜிபி ஆபீஸ் அகமதாபாத்தினுடைய இந்த ஐஜிபி ஆபீஸ் என்பது மாநில சிட்டி கவர்மெண்ட் அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய பல்வேறு அலுவலகங்களும் அந்த ஒரு பகுதியில் அமைந்துள்ளதையும் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில குடியிருப்பு வீடுகள், வணிக வளாகங்கள் மற்றும் அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸாகத்தான் இந்த ஒரு ஐஜிபி காம்ப்ளெக்ஸ் என்பது இருப்பது தற்பொழுது கூறப்படுகிறது. சுசித்ரா, தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரிடம் குஜராத் முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார் என்ற அந்த தகவலும் கூட தற்போது சொல்லப்படுகிறது. அது சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். மேலும் இதில் தீயணைப்பு வீரர்கள் அல்லாமல் வேறு படை வீரர்களும் இந்த மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவாங்களா? அது சார்ந்த முடிவை யார் எடுப்பார்? அப்படியே ஏற்கனவே அதாவது 3 முதல் 4 பாதுகாப்பு பிரிவுகளை சார்ந்த அதாவது நீங்கள் கூறியது போல தீயணைப்பு படை, மாநில காவல்துறை அதிகாரிகள், விமான பாதுகாப்பு படையினுடைய அதிகாரிகள், அதாவது CISF உள்ளிட்ட அங்கு இருக்கக்கூடிய பணியில் இருந்த அதிகாரிகள், அவர்கள் மட்டுமல்லாமல் மருத்துவ சேவைகளில் ஈடுபட்டு வருவர்களும் அந்த பகுதியில் தற்பொழுது
மீட்பு பணியில் முதற்கட்டமாக ஈடுபடுத்தப்படுகிறார்கள். கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்களும் அங்கு அனுப்புவதற்கு தயாராக உள்ளதாக குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வரிடம் தற்போது சற்று முன் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருக்கிறார். தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு மத்திய அரசு தயாராக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவையான நடவடிக்கைகளை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகமும் நேரடியாகவே கண்காணிக்கும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தில் அனைத்து உதவிகளையும் செய்யும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தினுடைய முதல்வர் பூபேந்திர படேலிடம் பேசிய பொழுது தெரிவித்துள்ளதாக தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அம்மாநில முதல்வர் நேரடியாக சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை அவர் நேரில் பார்வையிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏர் இந்தியாவினுடைய அகமதாபாத்திலிருந்து லண்டனுடைய அந்த காட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட இந்த விமானம், அதாவது போயிங் 787 ரக